விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய வயலில் உயிர் உரங்கள், உயிர் பூச்சிக்கொல்லிகள், உயிர் பூஞ்சானக்கொல்லிகள் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பீங்க. அது பவுடர் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை லிக்விட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, அதில் ஃப்ரண்ட் சைட்லையோ இல்லை பேக் சைட்லையோ பொட்டன்ஷியல் போட்டுட்டு 10^6, 7, 8, 9 அப்படின்னு போட்டு கூடவே CFU பர் கிராம் அல்லது எம்எல்னு போட்டிருப்பாங்க. இதில் இந்த CFUனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அதை மென்ஷன் பண்ணுறாங்க பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த CFUனா என்னென்னா காலனி ஃபார்மிங் யூனிட், தமிழில் வந்து காலனி உருவாக்க அலகுன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசமுடைய கவுண்டிங்கை இண்டிகேட் பண்ணுறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரைகோடர்மா வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் பொட்டன்ஷியல் போட்டுட்டு 2 × 10⁶ போட்டு கூடவே CFU பர் கிராம்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த ட்ரைகோடர்மா விரிடியை நம்ம 1 கிராம் எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி அகார் மீடியமில் ஊற்றிட்டு அதை எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதில் இந்த பாக்டீரியாக்கள் மல்டிப்ளை ஆகி காலனி ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 1 மில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த 1 கிராம் ட்ரைகோடர்மாவில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதை தான் வந்து ஷார்ட்டாக 10⁶ மென்ஷன் பண்ணுறாங்க. நான் இப்போ சொன்னது 1 × 10⁶ போட்டிருந்தால் தான் 1 மில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த 1 கிராம் இருக்குன்னு அர்த்தம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 × 10⁶ போட்டிருக்கு. அப்படின்னா 1 கிராம் ட்ரைகோடர்மா விரிடியில் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குங்க. அதுதான் வந்து ஷார்ட்டாக 2 × 10⁶ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் லிக்விடாக இருந்தாலும் அதே தாங்க. 1 ml எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குங்கிறது தான் இந்த 10⁶ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் CFUனா என்ன, அது எதுக்கு உயிர் உரங்களில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பற்றி விரிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.